அப்பா பண்டிகை சப்பா ஒரு வகையா பண்டிகை முடிச்சாச்சு. எல்லாரும் இன்னைக்கு மட்டன் கிட்டன்னு சாப்பிடுறாங்க. நமக்கு தான் மட்டன் ஒன்று சாப்பிட்றதுக்கு ஒரு வேலைக்காரனும் நம்மட மாட்டாக்கான். நானும் பேப்பர்ல ஆடுலாம் போட்டு பார்த்துட்டேன். ஏதோ ஒரு நல்ல வேலைக்காரன் வருவானான்னு பார்க்குறேன். எத்தனை நேரம் பேப்பர்ல ஆடு போட்டாச்சு, ஒரு பைய கிடைக்க மாட்டேக்கானே. பணகுடி வந்தாச்சு. 4வது குறுக்கு சந்தை காணுமே. 1 என்ன இருக்கு, 2 என்ன இருக்கு, 3 என்ன இருக்கு. அப்பா 4வது குறுக்கு தெரு எங்க இருக்கு? ஏ பாட்டியம்மா, 4வது குறுக்கு தெரு எங்க இருக்கு? என்கிட்ட ஒரு சைடுமே காணுமே. இன்ட்ரிக்கு வந்துருக்க போல. சரி நமக்கு வம்பு அந்த வீடு நினைக்கிறேன். மூட்டை கிட்ட அடிக்காம இருக்கு இந்த வீடு தான். ஐயா என்ன ஆளக்கான ஐயா பெல்லு காலிங் பெல் தான் அடிக்கணும் போல. யார்டா நீ? பேப்பர்ல ஆடு போட்டிருந்தீங்களா? ஆமா. அவன் வேலைக்காரன் வேணும்னு அதான் வந்துட்டேன். டேய் ஒற்றடிக்கு எதுக்கு நான் வேலைக்கு கூப்பிடல, அப்புறம் சமையலுக்கு வேலைக்காரன் கேட்டேன். சமையலுக்கு? ஆமா. ஐயா நான் நல்ல சமைப்பேன் வேற. அப்படியா? இது வந்து தூத்து பறிக்க அல்லதுக்கு நல்ல தூரு கோயில் குட்டியார் வேற இன்னைக்கு தூக்கு போடல. தூக்கலன்னு நினைக்கிறேன் கோயில் குட்டியாரு. ஆமா எப்பா ஒரே இலையா இருக்கு பாருங்க. நல்ல தூப்பேன் தள்ளிடுங்க. சொல்லுங்க. ஆமா நீ யாரு எவரு, எனக்கு எங்க இருந்து வாரா? நாங்க தெரியாதா? லண்டனுக்கு பக்கத்துல பாளையங்கோட்டையில இருந்து வரேன். நீ முதல்ல இதுக்கெல்லாம் ஆக்கி எடுத்து போ. டேய் ஆமா உன் பேர் என்னடா? என் பேரா இடிதாங்கி. இடிதாங்கியா? ஆமா இடிதாங்கி மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கம்ல ஒல்லியா, அதனால இடிதாங்கின்னு வச்சுட்டாங்க. உன் பேர் இடிதாங்கினா உங்க அப்பா பேர் என்னடா? தாங்கி இடி. தாங்கி இடியா? ஆமா. நல்ல வேளை உனக்கு பிள்ளை இல்லாம போனா. ஆமா ஆமா. இன்னும் கல்யாணம் முடியல என்னால. இது வேறயா? ஆமா 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 ஆமா. ஆமா இப்ப நல்ல ஒரு ஜாப் கிடைச்ச உடனே தான் கல்யாணம் நினைச்சுக்கிட்டேன். உனக்கு எப்படி ஒரு 58 வயசுல ஒரு சுகந்தியக்க வேற ஒரு மாதிரி பாக்கலே. உன் பையன் பின்னாடி தியாசம் வந்து. சரி இப்போ இடிதாங்கி மடிதாங்கிலாம் எனக்கு வேண்டாம். இங்க பாரு பேப்பர் வேற போட்டு போறாங்க. இன்னும் அதுக்கு 2-3 சீன் போகணும்ல. சரி அவன் வேலையை முடிச்சுட்டு போறான்ப்பா. டேய் நீ போ போ. ஐயோ வேலைக்கு போங்க. வேலையே கிடைக்கும், யாருக்கும் வேலை கிடைக்குமே. வா வா வா. இல்ல ஒரே நாத்தமா இருக்கு. எத்தனை நாள் குளிச்சு? பேக் அந்த பேக் நாருதான். ஆமா ஆமா துவைக்காம நிறைய வச்சிருக்கானுவே. நல்ல வேலை பேரை காமிச்சிடாது. சரி இருக்கட்டும். இங்க பாரு இது வேற லிப்ஸ்டிக், பொண்டாட்டி லிப்ஸ்டிக் உள்ள வச்சிருக்கா. சரி 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 இங்க பாரு லிப்ஸ்டிக் எல்லாம் உள்ளது. கல்யாணம் முடியலன்னு சொன்னா லிப்ஸ்டிக் எல்லாம் முடியுது. டேய் சரி இருக்கட்டும், அந்த கதை நமக்கு வேண்டாம். நான் போன பத்தியா, வானா வந்த பத்தியா, அதனால போ வாசு உன் பேரு. போவாசி போவாசி. ஆமா வாசு. சமித்ரா வாசு மாதிரி போவாசா? ஆமா அதெல்லாம் போவாசு தான். சரி ஞானஸ்நானத்துக்கு காதுல சொல்லுவீங்களா போவாசு போவாசுன்னு சொல்லுங்க. சரி சரி இருக்கட்டும், நல்ல வேலை செய்யணும். சூப்பரா செய்வேன். இங்க பாரு நம்ம வாழ்றதே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான்டா. மகளி பிராட பாருங்களேன், ஒரு ஜான் வயிறான். எனக்கு 1 ஓகே, உங்களுக்கு 1 2 3 ஜான் வயிறு வச்சுட்டு 1 ஜான் வயிறான். பேப்பர்காரன் போட்டான்ல, அந்த பேப்பர் எடுத்து படிப்போம். உங்களுக்கு செய்தியை கேட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். பேப்பர் படிக்க நேரா வச்சு படிங்க. சரி 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 சொல்ல. மாவாட்ட பணகுடிக்கு கலெக்டர் வருகை. ஒழுங்கா பாருங்க. மாவட்ட கலெக்டர் மாவட்ட அவங்களுக்கு ஆட்டுவாங்க. மாவு நல்லா ஆட்டுவாங்க. வந்து அவருக்கு தெரிஞ்சுன்னு வச்சுடுங்களேன். சரி சரி இங்க பாரு வீட்டு மனைவிகள் விற்பனைக்கு. ஒழுங்கா கண்ணாடி போடுங்க முதலாளி. வீட்டு மனைவிகளா ஆசை உங்களுக்கு?
வீட்டு மனைகள் விற்பனைக்கு. வீட்டு ஆமா, சொல்லுவியே. கண்ணாடியை போடுங்க முதல்ல. சரி சரி ஆ. இந்த டேய் பாப்பா இன்னைக்கு ஈஸ்டர் தானே? ஆமா ஈஸ்டர். ஆமா எல்லாரும் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா நம்மளுக்கு மட்டன் பிரியாணி தான் நினைக்கேன். ஆமா டேய் எனக்கு ஒரு பிரியாணி ஒன்று சீக்கிரமா ரெடி பண்ணி கொண்டு வா பாப்போம். கடையில போய் மட்டன் வாங்கிட்டு வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து. நான் இங்க போவேன். பாட்டியம்மா வீட்டுல பிரியாணியா? ஐயோ திடீர்னு கேட்காரு. பாட்டியம்மா பிரியாணி போட்டுறாங்க. மல்லாளி ரெடி ரெடி ரெடி. ரெடி. ரெடியா? ஆமா 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 பிரியாணி. அதுக்குள்ள பிரியாணி ரெடியா? ஆமா பிரியாணி கிடைச்சிட்டு. கடையில கூட வாங்கிட்டு வந்துட்டானா இவன்? சே இல்ல எவ்வளவு ஸ்பீடு. நீ சூப்பர் சமையல் கண்ணா போல இருப்படா. சரி கொண்டு சீக்கிரம் வச்சு கொண்டு வா. சீக்கிரம் வச்சு கொண்டு வர மைக்கு. பிரியாணி மலையாளி நான் ஐயா வீட்லயும் போய் அடி பார்த்தேன். நம்ம சர்ச்சுக்குள்ளேயும் போய் அடி பார்த்தேன். பணக்குடி ஃபுல்லு போய் பார்த்தேன். பாட்டி வீட்டுக்கு போனியா? பாட்டி வீட்டுக்கு போய் பார்த்துட்டேன். சரி பணக்குடியிலே பெரிய ஆணி தான். கொஞ்சம் வளர்ந்த ஆணி. பெரிய ஆணி. ஆமா இதை எப்படி திம்பிய? இன்னைக்கு பெல்ட் போட்டு தப்பிச்சுட்டாரா? நான் இழுத்துறத பெல்ட் போட்டிருக்கேன். சரி வேற கால கையில உழுதான். என்னடா இது ஒரு வேலையை உருப்படி கொஞ்சம் நல்ல செய்வோம் வேலை. பிரியாணி மட்டும் செய்ய தெரியாது, மத்தெல்லாம் செய்ய தெரியுமா? ஆமா 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 ஆமா. சரி 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 வீட்டுக்கு வர்றவன வேற எதுங்கம்மா. சரி நீங்க உள்ள உட்காருங்க. ராஸ்கோலி சரியா தெரிய மாட்டாங்க நம்மளுக்கு. ஒருத்தருக்கான கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள உட்காருங்க. வருவானு அவனு இஷ்டப்பட்ட நேரத்துக்கு. அது வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ இல்ல வர வேண்டிய பாத்திரம் வரலடா. 10 மணிக்குள்ள ப்ரோக்ராம் முடிக்கணும்ல. ஐயா ஏசுவாங்க. என்ன சொல்ல, ஏற்கனவே மக்கள் கூட்டம் ரொம்ப வந்திருக்காங்க. நீ வேற லேட் ஆகினா போயிருவாங்க. சீக்கிரம் வாழ படுவா ராஸ்கோலு. கோயில் வேற புதுசா கட்ட போறோம். கோயிலுக்கு பின்னாடி இடத்த வாங்கி போட்டாச்சு. 1000 2000 சில்லறையா எழுதிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணாச்சி வீடு தான் பார்க்க பெரிய வீடா இருக்கு. ஒரு அமௌண்ட் ஒரு செங்கல் ஃபுல்லா தட்டி வேண்டியதாருங்க. செங்கல் தட்டி உள்ள அண்ணாச்சி அண்ணாச்சா அண்ணாச்சி அண்ணாச்சா படு படுவா ராஸ்கோலு. சொல்லுங்க மல்லி. யாரு நீ பாட்டு? எவனா வந்து உள்ள வர செங்கல் பிரிக்கலாம்னு இருக்கான். விடுவேனா வெளி ஓடி போயிருப்பாரு. அண்ணாச்சி எவன் புதுசா இருக்கான்? எந்த ஊர்ல இருந்து எந்த காட்டுல இருந்து? நம்ம கோயிலுக்கு பேரியா? சர்ச்சில இருந்து வந்திருக்காரு. நீங்க வேற சர்ச்சில இருந்து வந்து. ஆமா டேய் ஆளு வேற ஸ்ப்ரிங் முடியாதுடா. கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். வந்த ஆள கொஞ்சம் உபசரிக்க வேண்டாம், ஏதாவது கொடுக்க வேண்டாமா? உபசரிக்கணும். ஆமா சரி நீங்க உள்ள போங்க. நான் வரேன். என்ன சொல்லுங்க? உட்காருங்க உட்காருங்க. நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஐயா அவனுக்கு ஏதாவது நல்ல நம்ம பார்க்க வித்தியாசமா இருக்கான். எந்த காட்டுல இருந்து பிடிச்சிருக்காங்க? எல்லாம் இங்க தானே வச்ச பிஸ்கோட். நாய் பிஸ்கோட். 2 நாள் ஆயிட்டு நினைக்கிறேன். நம்ம பால் குட்டி தான். என்ன பண்ணுதா இவன்? சாய் எங்க எரியுதா அண்ணாச்சி? ஐபிஎல் மேட்ச் பாத்திருக்கல. சென்னைக்காரன் தான் மிஸ் பண்ணாங்க. இருந்தா புரியல புடி அண்ணாச்சி. அண்ணாச்சி இங்க வா. எங்க முதலாளி எவ்வளவு அழகா பிடிக்காரு பாரு. என்ன வேலைக்காரன் வச்சு பிஸ்கட்டை தூக்கி போடுதான்? என்னடா இது? நீங்க தானே உபசரிக்க சொன்னாரு. அதான் பிஸ்கோத்தை தூக்கி போட்டு விளாண்டேன். நீங்க எந்த காட்டு குரங்கையும் வேலைக்கு வச்சுக்கோங்க. அது நான் வந்த கதை. அது மனசு குரங்கு சொல்லுது பத்திலா. எதை கொடுத்தாலும் வந்து வீட்டுக்குள்ள கூட்டு உபசரித்து தட்டுல வச்சு கொடுக்கணும். ஓ தட்டுல வச்சு கொடுக்கணும் யார் வந்தாலும். அப்படி சொல்லணும்ல. நீங்க சும்மா சரி நான் வந்த கதை கேளுங்க. சொல்லுங்க ஐயா. நீங்க தான் நம்ம சபையிலேயே பெரிய ஆளு. ஆமா நல்ல பெரிய ஆளு இல்லையா? ரொம்ப வசதி உள்ள ஆளு. ஆமா கடவுள் உங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காரு. செயின்லாம் கிடைக்க வசதி ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காரு. அதனால ஒண்ணும் இல்ல, கோயில் கட்ட போறோம். கொட்டுங்க நல்லா கட்டுங்க. கோபுரம் அதுக்கு ஒண்ணுல ஒரு 2 லட்சம் செங்கல் தேவைப்படுது. ஒரு யாராவது நீங்க முழுசா ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த மாசத்துல கட்டி முடிச்சிடலாம். ஒண்ணு கவலைப்படாதீங்க.
எவ்வளவு வேணும் உங்களுக்கு? ஒரு 2 லட்சம் செங்கலுக்கு அப்படியே ஸ்பான்சர் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா லட்சம் செங்கல் தானே? நீ 16 லட்சம். ஏ அப்பா, ஒரு 20 லட்சம் தருங்க. அதெல்லாம் தந்துடுறேன். செக் போட்டு தந்துடுறேன். செக்கா? ஆமா, செக் எட்டு வந்துடுறேன். இல்ல பவுன்ஸ் ஆயிரும்ல, சும்மா போட்டா பவுன்ஸ். ஐயா அவன் ஏதோ சொல்லுதான் பாருங்க. என்னது? ஐயா பவுன்ஸ் போடுவானுவே, பார்த்து பேட்டிங் பிடின்னு எல்லாம் என்னையும் கோத்து விடாத. ஐயா கணக்குல எழுதிக்கிட்டு பாப்பனா? எழுதி வை பாத்துக்கிடும். நல்ல தர்றாரு. எங்க ஐயா பேரு ஜான். நல்ல 10 முழத்துக்கு பேர் இருக்கணும்னே. பட்டியா சரியா பாக்கு கொடுத்துட்டீங்க. ஒண்ணுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஐயா பைசா தர போறானா? இல்ல நம்ம ஐயரோல உங்ககிட்ட பாடம் வாசிக்கணும். இந்த வாரம் பாடம் வாசிக்கணும். சரி வாசிருங்க. பேப்பரே ஒழுங்கா வாசிக்க தெரியாது, இல்ல பாடமா? ஏய் போவாஸ், முதலாளி 2 கொழுந்தியால் எனக்கு ஒரு கொழுந்தியா தானே உண்டு. ஆமா, ஒரு கொழுந்தியாலே ரொம்ப பெருசு. 2 கொழுந்தியர் முதலாளி. 2 கொழுந்தியரா? ஏய் ஐயா, போன வர யாரோ மல்லிகாவை வாஸ்தாவுல. அது மல்கியா? நல்ல சொல்லுவியா மல்லி. பக்கத்து வீட்டு மல்லியக்கா வந்துட போறாங்க. தூர போங்க, உட்காருங்க. டேய் முதலாளி வெளியில போண்டி இருக்கு. சரி, கொஞ்சம் செருப்பு எடுத்து வந்து. அப்பா செருப்பு எதை வச்சு கொடுத்தாலும் தட்டுல கொடுக்கணும். ஏன் பாட்டியம்மா சொல்லி தத்தியானே. முதல்ல ஏசுவாரு. முதலாளி என்னடா இது? நீங்க தானே எதை வச்சு கொடுத்தாலும் தட்டுல வச்சு கொடுக்கணும். நீ போடுங்க. கீழே போன கால்ல போடுதா? இல்ல டைரக்டா செருப்பு போட்டலாமே. உன்னை டைரக்டா விட்டு அனுப்பிடுவேன். நீ வேலைக்கு லாய்க்கல போ. நான் என்ன சொன்னேன்? நீங்க தானே சொன்னீங்க எதை வச்சு கொடுத்தாலும் தட்டுல வச்சு கொடுக்கணும். யாராவது வந்தா உள்ள கூட்டிட்டு போய் சரி அவங்கள உட்கார வச்சு சரி அவங்களுக்கு தட்டுல வச்சு கொடுக்கணும். ஓ, வந்து விருந்தாளுக்கு பிஸ்கோத்த. ஆமா. ஓ, பிஸ்கோத் செருப்போல வைப்பானா? சரி ஜென்ம வைக்க மாட்டேன். சரி நான் வாய்க்கா இது வரப்புக்கு போயிட்டு வரேன். ஷூவோட வரப்புக்கு போறாங்களாம். போங்க. எப்பா என்ன சொல்ல? எப்பா ஏன் வசந்தண்ணே, நீங்களா சொல்லி தராண்டாமா செருப்பு வச்சு கொடுக்க கூடாதுன்னு? Ladies and gentlemen, ஐயா எப்பா ஐயா பின்னாடி இருந்து வரையா ஐயா எப்பா ladies and gentlemen, அப்பா படக்குடிக்கு ஒரு வழியா வந்துட்டேன் ஐயா எப்பா ஈஸ்டருக்கு ஒரு வழியா ஜெயக்குமாரனை கூப்பிட்டாப்ல வீட்டுக்கு வந்தாச்சு. ஜெயக்குமாரனை வீடு தான் தெரியல, எங்க போச்சு தெரியல ஐயா. ladies and gentlemen, ஐயா வரையா வந்துட்டேன். அப்பா அப்பா கேமராலாம் வச்சு படம் எடுக்காங்களா படம்ல ஐயா? நம்ம மைக்வே டிவி தான். மைக்வே டிவியா? அப்ப சரி அப்ப நல்லா தெளிவா தெரியுமாப்பா மூஞ்சி. அப்பா ஃபோக்கஸ் பண்ணி எடுப்போம். ஐயா எக்ஸ்கியூஸ் மீ பெக்கர்ஜி, கொஞ்சம் இப்படிக்கா திரும்புங்க. கொஞ்சம் அப்படிக்கா திரும்புங்க. ஏ அப்பா, ஈஸ்டர் ட்ரெண்டா இது? ஆவையா அங்கங்க கிழிஞ்சு கிடக்க. இதுதான் ஐயா எடுத்து கொடுத்தாங்க. 5 ரூபா இல்ல 5 ரூபா ஈஸ்டர் வந்து சேர அப்படின்னு. அப்படியா? ஆமா கொஞ்சம் அப்படி பாக்குறதுக்கு இங்க எப்ப சித்தப்பா மாதிரியா இருக்கா எங்க ஓனருக்கு. உள்ள வாங்க ஐயா. நான் இங்கதான் இருக்கணும். ஜெயக்குமார் நம்மள கூப்பிட்டாப்ல ஈஸ்டருக்கு. ஜெயக்குமார் வீட்டுக்கு நான் கூட்டு போறேன். உள்ள வாங்க நீங்க. அப்படியா? வெளியே நிக்க. ஐயா கப்பு நல்லா இருக்கு. ஆமா சார், இந்த செப்பல் எதுக்கு இங்க தொங்க விட்டு வந்திருக்கீங்க? இது புது செருப்பு, கால்ல போட்டா தேஞ்சு போகும்ல, அதுக்குதான் கேட்டு தொங்க விட்டுருக்கேன். ஆமா, அங்க போடக்கு பயமா இருக்கு. ஆட்டையை போட்டு போயிருவாங்க. பரவாயில்ல வேற. ஆமா நல்ல ஐடியா தான். உட்காருங்க ஐயா. ஈஸ்டருக்கு எங்க ஐயா நல்லா உபசரிக்கணும்னு சொல்லிருக்கா. உட்காருங்க. ஐயா 40 நாள் ஒரே புளிக்குழம்பு ஒரே சாம்பார் தான் ஐயா. கொஞ்சம் ஏதாவது நான்வெஜ் கடல காமிக்க. நீங்க கிராமத்துக்கு போனீங்கனால அப்படி சிட்டிக்கு வந்தா எல்லாம் மட்டன் சோறு. நீங்க வேற. அப்படியே யாரும் இருக்கிறது இல்லையோ? அதெல்லாம் கிடையாதுங்க. எதை வச்சு கொடுத்தாலும் சார் நீங்க ஏன் சார் கீழே உட்காருங்க? மேல உட்காருங்க சார். முதலாளி ஏசுவார். உட்காருங்க ஐயா. எனக்கு அப்பெல்லாம் உட்காந்து பழக்கம் இல்லையா? ப்ளீஸ் உட்காருங்க ஜி. மேல உட்காருங்க. நல்லா உட்காருங்க. கம்ஃபர்டபிளா உட்காருங்க ஐயா. ladies and gentlemen, ஐயா இந்த பிக்க ஒரு மாதிரி இருக்கு. சீக்கிரம் போடிங்க, 4 வீட்டு போய் பார்க்கணுயா. எதை வச்சு கொடுத்தாலும் தட்டுல கொடுக்கணும். ஐயோ செருப்பை வேற வச்சுட்டேனே. ரைட்டு தொடச்சுக்குவோம்.
ஐயா பிஸ்கோத்தை தட்டில் வச்சு கொடுக்கும். என்னங்க சார்? சொல்லுங்க. இப்படி மெல்ல சாப்பிடுங்க. நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. இப்போ வந்து சொல்லுங்க. முதலாளி உங்க ஒண்ணு விட்டு சித்தப்பாவை ஏன் அடிக்கிய? ஒண்ணு விட்டாரு பார்க்க உங்க சித்தப்பா மாதிரியே இருக்கு. கால் மேல கால் போட்டு பாருங்க நீங்க தூங்கும் போது. பக்கத்தி சார் உங்க சித்தப்பா பையன் உங்க பையன் உங்க ப்ராப்பர்ட்டி கரெக்டா இருக்கு. அடே நம்ம குடும்பத்து கோலை தூக்கிட்டு செக்கோல அப்படியே இருக்கீடே. அடே உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் சின்னப்ப யாருக்கும் போது என் கைய பிடிச்சுக்கிட்டு கைவீஸ் அப்பா கைவீசு வடக்குடிக்கு போலாம் கைவீசு கூட்டு போவியே மறந்துட்டியாண்டே? அடே என் ப்ராப்பர்ட்டி பொல்லாத ப்ராப்பர்ட்டி எடுத்து ஓடி கோயில் தேர்ந்த ஏசி போடுவான் அவையதான் தந்தாவன். ஜெபகுமார் அடே இதை சேக்குமார் ஈடுபட்டு யாராச்சும் சொல்லி தாங்க கேட்டதா சொல்லுங்க. ஆமா ஆமா அடிக்காரு டெய்லி போன் அடிச்சு கூப்பிட்டாப்ல ஈஸ்வருக்கு வந்திருக்கேன் போடு இப்போ. ஐயா எப்ப என்னடா நீங்க தானே சொன்னீங்க யாரு வந்தாலும் உள்ள வச்சு கூப்பிடுங்க. லூசு பையில வச்சு வேலைக்கு வாங்க. முதலாளி உங்க சித்தப்பா மாதிரி இருந்துச்சு முதலாளி. அப்படின்னு வை நான் ரொம்ப நல்ல முதலாளி. ஒருத்தன் கால கையில புடிச்சிருந்தான் ஐயா. கொஞ்சம் புத்தியோட செயல்படு. சரி முதலாளி. யார் வந்தாலும் உள்ள விட்டுறதா? பாட்டியம்மா தான் சொன்னாங்க. கேளு விசாரிச்சு உள்ள யாரு எவரு விசாரிக்கணும். ஆமா போடுவானா ஸ்கூல்ல நீ ஏமாத்திட்டா. இன்னும் வந்து விசாரிச்சிருந்தேன். விசாரிச்சு உள்ள உட்காருங்க எல்லாம் எவனாச்சும் வாழணும் எல்லாம் விசாரிக்கணும். எல்லாம் வந்தான்னு வச்சுக்கேன் எந்த பையவள பாருங்க. ஏ மாமா எனக்கு ஏ மாமா மாமா யார் மாமா இது புதுசா வந்த வேலைக்காரன். ஆதார் கார்டு உள்ள ரேஷன் கார்டுல உள்ள வர பாருங்க. யார் மாமா இவன் ஃபர்ஸ்ட்? டேய் யார் தெரியுமாடா? யார் தெரியல. மருமகன்டா. மருமகனா? ஆமா முதலாளி உங்க மகளுக்கு ஒரு கேன பையன் மருமகனா மாட்டிருக்கேன். அவன இவன் என்ன மாமா சொல்லிட்டு இருக்கீங்க? இருங்க இப்பவே உங்க பொண்ண வீட்டுக்கு அனுப்பி விடுறேன். அதுக்கு அப்புறம் இருக்கு உங்களுக்கு. டேய் அவன் என்ன சொல்லிட்டு போறான் பாரு. மகளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வீட்டுக்கா? ஆமா கவலைப்படாதீங்க அத நான் இருக்கும்ல. இல்ல பாருங்க நீ ஒண்ணுக்கு லாய்க் பட மாட்டேங்க. எப்படி சொல்லாங்க முதலாளி? இந்த பால் வடித முகத்தை பார்த்தா முதலாளி எப்படி சொல்லுதுங்க? வா ஜோம் பண்ணாதான் நீ நல்லா தெரியும். ஜோம் பண்ணுமா? அதுக்கு என்ன செய்யணும்? முட்டு போட்டு ஜோம் பண்ணு. ஆமா என்ன போடணும்? முட்டு முட்டு. இன்னும் ஒரு வாட்டி சத்தமா சொல்லுங்க. முட்டுடா. போடு ஒரு கொட்டி. நல்லா இருக்கா குட்டி? ஏய் கொட்டிலடா நமக்கு சர்ச்சில் போடுவாங்கடா அத மாதிரிடா. படகுடி சர்ச்சில். ஆமா அப்படி சொல்லணும்ல. எங்க பாட்டி அம்மா போடவே மாதிரி போடுறாங்க. நேரா நின்னு ஜோம் பண்ணு. சர்ச்சில் எல்லாரும் இப்படிதான் போடுவாங்க. ஐயாட்ட வேணா கேட்டு பாருங்க. ஜோம் பண்ணு. சோம்னா ஹalleluya 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 ஹalleluya. முதலாளி கண்ணை நல்ல திறந்து பாருங்க. எவ்வளோ ஆள் இருக்கு. ஆளே இல்லையான்னு சொல்லுதியா? ஸ்தோத்திரம் 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 முதலாளி ஸ்தோத்திரம். இந்த ஐபிஎல்லையாச்சும் ஜெயிச்சிருவோம் சொல்லுங்க முதலாளி. ஜெயிச்சிருவோம் தோத்துருவோமா? ஜெயிச்சிருவோம் சென்னை ஜெயிச்சிருவோம் சொல்லுங்க. சோமன்னு விட மாட்டான். பாட்டாவது படிப்போம். போபாஸ் 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 என்னை போர்வையால மூடுங்கப்பா. போபாஸ் போபாஸ் என்ன போர்வையால மூடுங்கப்பா. முடியாச்சப்பா முடியாச்ச
முடியாச்சப்பா பார்வையான முதலாளிய முடியாச்சப்பா பார்வையான ஒழுங்கா நிரப்புங்கப்பா 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 எல்லாம் தண்ணி கொண்டு நிரப்பியாச்சு. எதுக்கு நிரப்ப சொல்றாரு? பாத்திரத்தை தண்ணீரால நிரப்பு. பாத்திரத்தை அப்படி சொல்லுங்க. பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா. நிரப்பியாச்சப்பா. பாத்திரத்தை வாட்டரால் நிரப்பியாச்சப்பா. லூசு. ஊத்துங்கப்பா 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 ஊத்தியாச்சப்பா ஊத்தியாச்சப்பா. தண்ணிய முதலாளி முதலாளி ஃபேன் போடலன்னு வேத்திருக்கு போல ரொம்ப. நீங்க வாங்க. அடிக்க முடியல. நீங்க வாங்க. நீ வேலைக்கு போடா வெளியே போடா போடா வெளியே. முட்டாள வச்சு நான் வேலை வாங்க முடியாது. போடா வெளியே போங்கிறோம்ல. முதல்ல சொன்ன மாதிரி அறிவுள்ள வெளியே அனுப்பி விட்டாங்களா? ஆமா, நம்ம முதலாளி ஒருத்த சொன்னார ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணா எல்லாம் கிடைக்கும்னு. நம்ம அவனை உண்மையை ஏசப்பாட்ட கேட்டு பார்ப்போமா? முழங்கால் போட சொன்னாங்க, ஜெபம் பண்ணி கேட்டு பார்ப்போம், உண்மையா கேட்போம். அன்புள்ள ஏசப்பா, என் முதலாளிக்கு ஒரு நல்ல வேலைக்காரனா இருக்கும்னு ஆசைப்படுறேன் ஏசப்பா. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு சரியானபடி கீழ்ப்படிய நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் தாங்க ஏசப்பா. உங்களிடத்துல கேட்குறேன், திரும்பி என் முதலாளி எடுத்து போகும்போது நிச்சயமா எனக்கு அந்த வேலையை தந்து பரிபூர்ணமா அவங்க கூட இருக்க கிருபை செய்யுங்க. ஆமென் ஆமென். முதலாளி தோத்திரம் முதலாளி. நல்லா டேய் போவாஸ் தானே? போவாஸ் தான் முதலாளி. இப்படி மாறிட்டா முதலாளி நீங்க சொன்னீங்களா ஏசப்பாட்டு ஜோம்னு ஞான அறிவு தருவார்னு? உண்மையா ஜோம்னு பார்த்தேன், ஞான அறிவு ஏசப்பா எனக்கு தந்துட்டாங்க முதலாளி. டேய் இனிமேல் நீ தான்டா என் வேலைக்காரன். ரொம்ப நன்றி முதலாளி, ரொம்ப நன்றி. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. யாக்கோபு எழுதும் பொழுது, ஒருவன் ஞானத்தில் குறைவாயிருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஞானத்தின் பிறப்பிடம். அவரே எல்லாத்திற்கும் ஞானமாய் இருக்கிறார். ஸோ இடத்துல நம்ம எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி சகல ஞானத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நன்றி.